ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனாரில் போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம். கன்னிராசிக்கு நேரம் நல்லா இருக்குதுங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன காரியம் மட்டும் வீட்டில் பண்ணுங்கள். வீட்டில் ஈசான மொழியில் நான் சொல்கிற மாதிரி சில காரியத்தை பண்ணினீங்கன்னா, ஒரு 11 நாள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம், அதிர்ஷ்டம், நினைத்த காரியம் நடக்கும். யாராக இருந்தாலும் உங்கள்கிட்ட சரணடைவாங்க. எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் உங்கள்கிட்ட மண்டிவிடுவான். நடக்காத காரியம்லாம் நடக்கும். நினைத்த காரியம் உங்கள் மனம் போல் நடக்கும். காரிய தடங்கள் இருக்காது, காரிய வெற்றி இருக்கும். இது கோச்சாரத்தில் கிரக நிலைகள் இதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ சாதகமாக இருக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து ராசியை பார்க்குறாரு. இப்போ அவர் புதனுடைய சாரை எடுத்திருக்கிறாரு, ரேவதி நட்சத்திரம் எடுத்திருக்கிறாரு. அக்டோபர் 29 வரைக்கும் அந்த நட்சத்திரத்தில் நேரடியாக பயணிக்கிறாரு. இப்போ சனி பகவானுக்கும் புதனுக்கும் வீடு கொடுத்த குரு பகவான் உச்சமாக இருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வீட்டில் ஈசானிய மூளை எல்லாத்துக்கும் தெரியும். ஈசானிங்கிறது வீட்டில் கிழக்கும் வடக்கும் சேர்கிற மூளை. ஈசானிய மூளையை பற்றி ஒரு சில தகவல் சொல்லிவிட்டு என்ன காரியம் பண்ணணும், அதனால் என்ன பலன்கள் கிடைக்கும், அதெல்லாம் வரிசையாக சொல்கிறேன். அனைவரும் பொறுமையாக கேளுங்க. இது நம்ம வீட்டில் நமக்காக நம்ம செய்கிறது. சரியா நேர்களே? எப்படி நம்ம வீட்டில் நம்ம சமைச்சு வாய்க்கு ருசியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்குமோ, அது மாதிரி நம்ம வீட்டை நம்ம பாதுகாத்துக்கிறோம். வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் செய்யலாம். 11 நாட்கள் இந்த காரியம் பண்ணணும். சரியா? ஒரு சின்ன விஷயத்தை செய்யணும். அதை நான் வீடியோவில் சொல்கிறேன். இப்படி நிறைய இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க. சரியா? கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நிலைமை சமாளிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க செய்யுங்க. அதை தான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். எதுவும் செய்யாமல் இருக்கிறதுக்கு சில காரியத்தை பண்ணோம்னா அது நமக்கு சாதகமான சில பலன்களை தரும். அதனால் இதை செய்கிறதுனால உங்களுக்கு கஷ்டம் வரப்போகிறது கிடையாது. கஷ்டம் தீரும். நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்காமல் இருக்கும். உதவி இருக்கோ இல்லையோ, உபத்திரம் இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த வீடியோ பொறுமையாக கேளுங்க. அனைவரும் லைக் பண்ணுங்கள். ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த நன்றி. இப்போ ஈசானிய மூலை சிவனோட அருள் பெற்றது. ஈசனாலே சிவன் தான். ஸோ ஈசானிய மூலைங்கிறது வடக்கும் கிழக்கும் சேர வேண்டிய இடம். கிழக்கு சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்குது. வடக்கு புதன் பகவானோட ஆதிக்கம். வடக்கு குபேரன் தான், இருந்தாலும் புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்குது. குருவின் ஆதிக்கம் கூட சொல்லிக்கலாம். ஸோ ஈசானிய மூலைங்கிறது குரு, புதன், சூரியன், சனி பகவானும் வருவார். ஏன்னா ஈசானிய மூலையை சிலவர் சனி மூலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனி பகவான் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் தான். அதனால் நடைமுறை வாழ்க்கையில் சிலவர் அதை சனி மூலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மூளைக்கு 4 கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்குது. சூரியன், புதன், சனி பகவான், குரு. ஸோ இந்த 4 கிரகங்களோட ஆதிக்கம் பெற்ற அந்த ஈசானிய மூலையத்தில் சில காரியத்தை நம்ம பண்ணுறோம். ஈசானிய மூலையை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கணும். வீட்டில் வெளிப்புற சுவர் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு வீடுங்கிறது சதுரமாக இருக்கும் அல்லது செவ்வகமாக இருக்கும். அதில் வெளிப்புற சுவர் அவுட்ரு வால் இருக்குது பார்த்தீங்களா? அதனுடைய கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் சேர்ற இடம் தான். வீட்டுக்கு உள்பக்கம் தான் பார்க்கணும், வெளிப்பக்கம் பார்க்கக்கூடாது. வீட்டுக்கு உள்ள ஈசான மூலை. ஏன்னா ஒரு வீடை நிறைய ரூமுகள் போட்டு பிரிச்சுருப்பாங்க. சிலர் வீட்டில் ஈசான மூலை போர்ட்டிகோவாக இருக்கலாம், கேட் வச்சுருப்பாங்க, படி இறங்குற இடக்கமாக இருக்கலாம். அந்த இடத்த தவிர்த்துடணும். வீட்டுக்குள்ளே பார்க்கணும். இப்போ எங்கள் வீட்டில் ஈசான மூலை சரியில்லை சார் அப்படின்னு நினைக்கிறவங்க பூஜை அறையிலையும் இந்த காரியத்தை பண்ணலாம். சரியா? இல்லைனா ஹாலிலையும் பண்ணலாம், டைனிங்கிலையும் பண்ணலாம். இக்காரம் முன்னாடி பெட்ரூமில் பண்ணக்கூடாது. சரியா? பெட்ரூமில் பண்ணக்கூடாது. ஹாலில் பண்ணலாம், டைனிங்கில் பண்ணலாம், கிச்சன் ரூமில் பண்ணலாம், ஸ்டடி ரூமில் பண்ணலாம். வீட்டில் ஸ்டடி ரூம்னு ஒன்று இருக்கும். எல்லோரும் வந்தால் பேசுகிறது, பிள்ளைய படிக்கிறது, அது மாதிரி ரூம்லையும் பண்ணலாம். சரியா? அதில் ஈசானிய மூலையில் பண்ணணும். அந்த ரூமுக்குள்ளே 4 மூலை இருக்கும். அதில் வடக்கு கிழக்கு சந்திக்கிற இடத்துல வைக்கணும். சரி நேயர்களே, என்ன சார் செய்யணும் அப்படின்னா, ஒரு கண்ணாடி டம்ளர். கண்ணாடி டம்ளர்னால் என்ன? நம்ம டீ கடையில் டீ கொடுக்குறாங்களே, டீ காஃபி வாங்கி சாப்பிட்றோம்ல, அந்த கண்ணாடி டம்ளர். இல்லைனா பீங்கான் டம்ளர், இல்லைனா பீங்கான் பவுல், ஏதோ ஒன்று இருந்தால் பரவாயில்ல. கண்ணாடி அல்லது பீங்கான் இருந்தால் பரவாயில்ல. அதை எடுத்துக்கணும். நம்ம வீட்டில் இருக்க பொருளே எடுத்துக்கலாம். அதில் என்ன பண்ணணும் சார் அப்படின்னம்னா, திங்கக்கிழமையிலேருந்து செய்ய ஆரம்பிக்கணும். ஏன்னா திங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. திங்கள் சந்திரனோட ஆதிக்கம் உள்ளது. சோமவாரம் அப்படிமோ. திங்கக்கிழமையிலேருந்து செய்ய ஆரம்பிக்கலாம். திங்கள் டு வியாழன் எண்ணி பார்த்தீங்கன்னா 11 நாள் வரும். திங்க, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்க, செவ்வாய், புதன், வியாழன், கரெக்டாக 11 நாட்கள் வரும். திங்கள் டு வியாழன் இது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா திங்கள் அப்படின்னா சந்திரனுடைய எண்ணு 2, குருவுடைய எண்ணு 3, 2 கூட்டினா 5ன்னு வரும். 5ங்கிறது புதனுடைய எண்ணு. ஸோ திங்களும் குருவும் சேர்ந்து புதன் என்ற ஒரு கிரகத்தை உருவாக்குறாங்க. ஸோ திங்களும் திங்கக்கிழமையும் வேலைக்கிழமையும் சேர்ந்து புதனுடைய ஆதிக்கத்தை கொடுக்குது. உங்களுக்கு 2 சேர்ந்து அந்த புதனுடைய அம்சத்தை கொடுக்குது, உங்கள் ராசிநாதனுடைய அம்சத்தை கொடுக்குது. அதனால் இந்த திங்கக்கிழமை தான் ஆரம்பிக்கணும். கண்ணாடி பவுலில் என்ன செய்யணும் அப்படின்னோம்னா, 3/4 பங்கு நல்ல தண்ணி ஊற்றுங்க. வீட்டில் இருக்கிற தண்ணியை, சுத்தமான தண்ணி, நல்ல தண்ணியை ஊற்றுங்க. 1 ஸ்பூன் கல் உப்பு போடுங்க. சரியா? 1 ஸ்பூன் கல் உப்பு, 1 தேக்கரண்டி கல் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள். அந்த கல் உப்பில் சுக்கிரன் இருக்கிறாரு. கண்ணாடி டம்ளர் சந்திரனோட அனுக்கிரகம், உப்பு சுக்கிரனோட அனுக்கிரகம்.
மஞ்சள் குரு பகவான், சாட்சாத் குரு பகவான். ஸோ உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் 11, 4, 7, 2, 9 இந்த 3 கிரகங்களோட காம்பினேஷன் அதில் வந்துடும். சரியா? அதை என்ன பண்ணுறீங்கன்னா திங்கக்கிழமை இரவு 8 to 9 அந்த மூலையில் வச்சுருங்க. வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிடுங்க. வைக்கிற இடத்த கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கோங்க. நான் சொல்கிற இடம் சொல்லிட்டேன், நான் எந்தெந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டேன். இது சம்மந்தமாக எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, ஃபோன் பண்ணியெல்லாம் கேட்காதீங்க. சரியா? நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அது வீட்டோடைய எக்ஸ்ட்ரீம் ஈசான மூலையில் வைக்கலாம். அந்த இடம் சரியில்லை சார், வசதி இல்லை அப்படிங்கிறவங்க ஸ்டடி ரூம், படிக்கிற ரூம், இல்லைன்னா ஹாலில் வைக்கலாம், இல்லைன்னா டைனிங்கில் வைக்கலாம், இல்லைன்னா பூஜை ரூம்லேயே வைக்கலாம். சார் எனக்கு ஒன்றும் சரிப்பட மாட்டேங்க அப்படின்னா பூஜை ரூம்லேயே வைங்க. பூஜை ரூமில் ஈசான மூலையில் பக்கத்தில் வைங்க. சார் எங்கள் வீட்டில் பூஜை ரூம் வந்து ரூமாக இல்லை, தனியாக இருக்குது, ஒரு கப்போர்டு மாதிரி இருக்குது, செல்ஃபு பக்கமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வச்சுருங்க. பூஜை ரூம்லேயே வச்சுருங்க, அங்கேயே வச்சுருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை அங்கேயே வச்சு கூட செய்யலாம், தோஷம்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் அந்த கண்ணாடி டம்ளரில் அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சுத்தம் பண்ணிடணும். சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கோலம் கூட போட்டுக்கலாம். சின்ன கோலம் போட்டு ஒரு சின்ன பூ வச்சுக்கலாம், உதிரி பூ வைக்கலாம், இல்லைன்னா சின்ன தலைப்பலகை வச்சுக்கலாம். தலைப்பலகையில் கோலம் போட்டு அந்த கண்ணாடி டம்ளர் வைக்கலாம். கண்ணாடி டம்ளரில் 3/4 பாகம் தண்ணி ஊற்றி ஒரு கரண்டி உப்பு, கல் உப்பு, அரை கரண்டி மஞ்சள் போட்டு அப்படியே விட்டிங்கன்னா அதே மிக்ஸ் ஆகிரும். அதில் வந்து கொஞ்சம் பூக்களையும் போடலாம், நறுமண பூக்களையும் போடலாம். சரியா? மல்லிகைப்பூ இதழ்கள், முல்லைப்பூ இதழ்கள், ரோஜாப்பூ இதழ்கள் போட்டு அப்படியே வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிடுங்க. இரவு 8 to 9 தான் வைக்கணும். இதை யாரும் வைக்கலாம், 12 வயசுக்கு மேற்பட்டவங்க வைக்கணும். சரியா? 12 வயசுக்கு மேற்பட்டவங்க வீட்டில் இருக்கிறவங்க வைக்கலாம். பெண்கள் வீட்டுக்கு வழக்கமாக போனால் வைக்க வேண்டாம், ஆண்கள் வைக்கலாம். சரியா? ஆனால் ஆண்கள் சுத்தமாக இருக்கணும். நைட்டில் நான் குடிச்சிட்டு வந்துட்டேன் சார், ஆல்கஹால் எடுத்திருக்கேன் அப்படின்னா செய்யக்கூடாது. யாரும் மேக்ஸிமம் அந்நேரம் செய்ய மாட்டாங்க. சில பேருக்கு ஒரு உதாரணத்துக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன் நான். சரியா? எச்சரிக்கையாக சொல்கிறேன், கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கணும். சரியா நேர்களே? சார் நாங்கள் நைட்டில் நான்வெஜ் சாப்பிட போகிறோம் அப்படின்னு நினச்சா நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த காரியத்தை பண்ணிவிட்டு சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? 8 மணிக்கு வச்சுட்டு 8:30 மணிக்கு நீங்கள் எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சரியா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது செய்யும்போது நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கணும், அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையும் நான் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும். எல்லா சூழ்நிலையும் நான் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கெல்லாம் பலன் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து உங்கள் மனசை சுத்தமாக பார்த்துக்கோங்க. மனசுக்கு சரின்னு படுத்தினா செய்யுங்க. சரியா? நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன், எனக்கு வேறு கொஞ்சம் கோல்டு. மனசு தான் முக்கியம், மனசு தான் மார்க்கம். மனம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லா மார்க்கமும் கிடைக்கும், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஸோ மன ரீதியாக நீங்கள் தயார்படுத்திட்டு இந்த காரியத்தை பண்ணுங்கள். நான் சொல்கிற இடத்துல வைங்க. வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்துருங்க. முதல் நாள் இரவு 8 to 9 வச்சுருங்க. எதுக்கு 8 to 9 சொல்கிறேன்னா அன்றைக்கி தேதிக்கு அந்த ஓரம் இருக்கும். திங்கக்கிழமையிலேருந்து வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா இரவு 8 to 9 சந்திரனுடைய ஓரம் இருக்கும், திங்கள் ஓரம் இருக்கும். மறுநாள் காலையில் 6 to 7, செவ்வாய்க்கிழமை காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா 6 to 7 அந்த தண்ணியை எடுத்து ஒரு ஓரமாக ஊற்றிடுங்க. சரியா? ஓரமாக கால் மீது படாத இடத்துல ஊற்றிடுங்க. செடி கொடிக்கெல்லாம் ஊற்றாதீங்க. தரையில் ஒரு இடத்துல வீட்டில் மூலையில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஊற்றிடுங்க, இல்லைன்னா செவத்து பக்கம் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அந்த டம்ளர் அங்கேயே வச்சுருங்க. மறுநாள் நைட்டு இரவு 8 to 9 அதே மாதிரி திருப்பி செய்யுங்க. சரியா? 3/4 பங்கு தண்ணி ஊற்றுங்க, ஒரு கரண்டி உப்பு, அரை கரண்டி மஞ்சள், கொஞ்சம் பூக்கள் போட்டு வச்சு சாமி கும்பிடுங்க. இப்படி 11 நாள் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு காரியம் நடக்கும். உங்கள் ராசிக்கு வேண்டிய சுக்கிரன், குரு, சந்திரன், சனி பகவான் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. இப்போ வேறு ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் புதன் சாரத்தில் போகிறாரு, நல்ல அமைப்பு. ராசிக்கு 5, 6 கூடியவன் 1, 10 கூடியவன் சாரத்தில் போகிறதுனால உத்தியோகம் பண்ணுறவங்க நல்லா பண்ணுவீங்க. உத்தியோகத்தில் உயர் கிடைக்கும், உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உத்தியோகம் சார்ந்த வேலைகள் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அதுவும் பிள்ளைகள் விஷயத்தில் நல்லாயிருக்கும். உங்கள் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். பிள்ளைகளுக்கு சம்மந்தப்பட்ட காரியங்கள், திருமணமாக இருந்தாலும் சரி, அவங்க வேலைவாய்ப்பு, உத்தியோகம், படிப்பு, பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். அவங்களும் ஆரோக்கியத்தோடு ஹெல்த்தாக நல்லபடியாக இருப்பாங்க. அதுபோல் வீடு, மனை, வண்டி, வாகனம் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், தாய் உணர்வு இருக்கும், சொந்த பந்த நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுபோக புதன் ராசிக்கு 1, 10 கூடியவன், கர்மம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கர்மம்னு என்ன? காரியம், தொழில், வியாபாரம், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். நவதானிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். மளிகை கடை, பெட்டி கடை, நவதானிய கடை, அரிசி கடை, மண்டி, மார்க்கெட், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். மனித உணவு உற்பத்தி சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுது. விவசாயம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஈஸியாக நம்மளே சூரியனோட ஆதிக்கம் வருது. சூரியன் விவசாயத்துக்குள்ள கிரகம். சூரியனும் இப்போ ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, நல்ல அமைப்பு தான். அடுத்து 10ஆம் இடத்துக்கு திக்பலம் அடைவார், 10, 11க்கு வருவார். ஸோ உங்களுக்கு வைகாசி, ஆணி, ஆடி இந்த 3 மாதமும் சூரியனோட அனுக்கிரகம் நல்லபடியாக கிடைக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம். சரியா நேர்களே? ஒரு 11 நாள் செய்யுங்க. எல்லோரும் செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன், விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க.
இந்த சனி மகா திசை நடக்கிறவங்க செய்யலாம். கன்னிராசியில் இப்போ சனி மகா திசை நடக்கும் வயசானவங்களுக்கு. அடுத்து புதன் திசை நடக்கிறவங்க செய்யலாம். ராகு திசை நடக்கிறவங்களும் செய்யலாம். சரியா? ராகு திசை, குரு திசை, புதன் திசை, சனி திசை, இது 4 திசை நடக்கிறவங்களும் செஞ்சிங்கன்னா அந்த திசையில் எது கஷ்டம் இருந்துச்சுன்னா சரியாக போயிடும். இது வந்து நம்ம வீட்டில் நமக்காக நம்ம செய்கிறோம். இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. சரியா நேர்களே? ஏதோ ஒன்று செய்வோம். இது ஒரு விஷயமும் கிடையாது. கண்ணாடி டம்ளரில் அதை செஞ்சுட்டு பூஜை அறையில் வச்சுட்டு சாமி கும்பிட போகிறோம். சரியா நேர்களே? இதில் கண்டிப்பாக ஒரு பலன் கிடைக்கும். அது என்ன பலன் சொல்ல முடியாது. இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவன் மாதிரி தான். இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது டெய்லி படிப்போம். ஆனால் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரை வந்து மனசில் பதியும் நமக்கு. அதை கூடுதலாக கொஞ்சம் நல்லா படித்து மனசில் ஏற்றி வச்சுக்கிடுவோம். நல்லா மனப்பாடம் பண்ணி வைப்போம். பரீட்சையில் பாருங்கள், கரெக்டாக அந்த கேள்வி கேட்பாங்க. 5 மார்க் கொஸ்டினில் கேட்பானுங்க. அது அப்படியே எழுதுவோம். 5 மார்க் அப்படியே சொல்லையாக கிடைக்கும். இதுதான் லக்குங்கிறது. அது அவன் டெய்லி படிப்பான். அவன் டெய்லி படிச்சுட்டு தான் இருப்பான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு கேள்வி மட்டும் சில நேரத்தில் நம்ம மனசில் வந்து நிற்கும். இது படிக்கிற எல்லாத்துக்குமே வந்திருக்கும். நல்லா படிக்கிறவங்களுக்கு இது நல்லா தோணும். இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து உண்மையிலே நிறைய பேருக்கு தோணியிருக்கும். இந்த வீடியோ கேட்குறவங்க அவங்க படிக்கிற காலத்தில் வந்து இதெல்லாம் கடந்து தான் வந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஆமாம் சார், எனக்குலாம் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன்னு. நமக்கே தோணும். அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மாதிரி தெரியும். அந்த கேள்வியை வந்து நம்ம வந்து நல்லா படித்து மைண்டில் ஏற்றி வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக பரீட்சையில் கேட்பானுங்க. அது அப்படியே எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். 5 மார்க் கொஸ்டின். அந்த காலத்தில் 5 மார்க் கொஸ்டின் தான் பெரிய கொஸ்டின்பாங்க. 5 மார்க் வாங்குறது பெரிய விஷயம். 5 மார்க் கிடைக்கும் அப்படியே. அது மாதிரி தான் இந்த காரியங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். அந்த கிரகத்தோட ஆதிபத்தியமும் கிடைக்கும். ஈசான மலை புதன், சூரியன் ஆத்மகாரகன். மனம் முதல் நல்லாயிருக்கும். தைரியமாக இருப்பீங்க, கௌரவமாக இருப்பீங்க. வீட்டில் அப்பாவுடைய செல்வாக்கு நல்லாயிருக்கும். அப்பாவுடைய உறவுமுறை நல்லாயிருக்கும். குடும்பத்தில் அப்பா நல்லா இருப்பார். ஒரு குடும்பத்தில் தகப்பன் நல்லா இருந்துட்டாரா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து தனையன், அந்த குடும்பத்தில் மூத்த மகன், ஆண் மகனோ பெண் மகளோ, மூத்த பிள்ளை. ஒரு குடும்பத்தில் மூத்த பிள்ளை நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் சரியாயிரும். மூத்தவன் சொதப்பிட்டானா அந்த குடும்பம் வந்து இதாயிரும். என்ன ஆயிரும்? ஷேக்கிங் ஆயிரும், ஆடிரும். முதல் கோணல் முற்றிலும் கோணல் சொல்ல மாதிரி. ஒரு குடும்பத்தில் மூத்தவன் வந்து நல்லா இருக்கணும். அதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அந்த குடும்பத்தை அந்த மூத்த தலை எடுத்தான்ப்பா, குடும்பம் நல்லபடி ஆயிடுச்சு, தம்பி தங்கச்சியெல்லாம் படிக்க வச்சு ஓரளவு கட்டி கொடுத்து கரையை ஏற்றிட்டான், குடும்பம் இன்றைக்கி நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. அந்த குடும்பத்தில் தகப்பனுக்கு அடுத்து மூத்தவன் வந்து அந்த ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். எதுக்கு அதை சொல்கிறேன்னா, இப்போதைக்கு அந்த அமைப்பெல்லாம் இருக்குது. சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. புதன் உங்கள் ராசிநாதன் 1-10 கூடியவன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அடுத்து வந்து ராசிக்கு வேண்டிய குரு பகவானும் ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அடுத்து வந்து சனி பகவானும் புதன் சாரத்தில் ஏறுறாரு. சரியா? ரேவதி நட்சத்திரத்தில் ஏறுறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திரனும் இன்றைக்கி வளர்ப்புற சந்திரன் தான். இன்றைக்கி பௌர்ணமி. சரியா? வையாசி விசாகம் பௌர்ணமி வையாசி விசாகம் நேற்று முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி அனுச நட்சத்திரம். இன்றைக்கி பௌர்ணமி மதியம் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் பௌர்ணமியில் தான் போடுறேன். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் பௌர்ணமி நடக்குது. சரியா நேர்களே? தைரிய காரிய வீரிய வெற்றி நல்லபடியாக இருக்கும். பாக்கியம் சேரும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ இப்படிப்பட்ட சுபமுகூர்த்த சுபதினத்தில் ஒரு நல்ல காரியம் வீடியோ போடுறதுனால இதை ஒரு மனதாக செய்யுங்க, நம்பிக்கையுடன் செய்யுங்க. சரியா? இதுக்கு ஒன்றும் நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வண்டியை எடுத்து காரை எடுத்து அங்கே போனோம் இங்கே போனோம், அந்த அவரை போய் பார்க்கணும், அந்த புரோகிதரை பார்க்கணும், அந்த ஜாமானை வாங்கணும், அந்த பரிகாரம் பண்ணணும், அந்த குளத்தாங்கரையில் உட்காரணும், ஒன்றும் இல்லை. வீட்டுக்குள்ளேயே ஒரு டம்ளர், கண்ணாடி டம்ளர், உப்பு மஞ்சள் போட்டு வச்சுட்டு ஈஸ்வர நாமத்தை சொல்லிட்டு வந்துடுங்க. சிவநாமத்தை சொல்லிட்டு நமச்சிவாய நமங்க சொல்லிட்டு வந்துட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். 11 நாள் செய்யுங்க. சரியா? டெய்லி தண்ணியை மாற்றணும். காலையில் 6 to 7 எந்திரிச்சிடணும். எந்திரிச்சு அந்த தண்ணியை வெளியே ஊற்றிடணும். வெளியே வந்து ஒதுக்குப்புறமான இடத்துல ஊற்றிடணும். தரையில் ஊற்றினாலும் பரவாயில்ல. யாரும் கால் மீது படாத இடமா பார்த்து ஊற்றிருங்க. கண்டிப்பாக இடம் இருக்கோ அதில் ஊற்றிருங்க. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாற்றம் இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை தீராமல் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை தீரணும்னு நினச்சி வைங்க. அந்த பிரச்சனை எனக்கு சீக்கிரம் தீரணும், இறைவா ஆண்டவா பரம்பொருளே அப்படின்னு நினச்சிட்டு இந்த காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். பெண்கள் வீட்டுக்கு வழக்கமாக போயிட்டாங்கன்னா நீங்கள் செய்யாதீங்க, உங்கள் பிள்ளைகளை விட்டு செய்ய சொல்லுங்கள். அது மாதிரி வீட்டில் துக்கம், அக்கம் பக்கத்தில் துக்கம் எது இருந்தாலும் அந்த 1 நாள் 2 நாளை தவிர்த்துருங்க. சார் நான் செஞ்சுட்டு இருக்கும்போதே 2 நாள் செய்ய முடியாமல் போச்சு சார்னா அந்த 2 நாளை விட்டுட்டு அடுத்து கவுண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் 11 நாள் செய்யணும். இடையில 1 நாள் 2 நாள் பிரேக் ஆனாலும் பரவாயில்ல. எண்ணிக்கை வந்து 11 நாள் இருக்கணும். சரியா? 11 நாள் செஞ்சுட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்குது. ஏன்னா 11ங்கிறது 2ன்னு வரும். 1 + 1 2. சந்திரனுடைய ஆதிக்கம், லாபஸ்தானாதிபதி. சந்திரன் தான் மனோகாரகன், மனதுக்கும் உடலுக்கும் உரியவன். ஒரு மனிதன் எந்த காரியம் பண்ணாலும் சரி, அவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆட்டோ டிரைவராக இருந்தாலும் சரி, அவனுக்கு மனமும் உடலும் ஒன்றாகணும். மனமும் உடலும் ஒன்றாகினா தான் அடுத்த காரியத்தையும் செய்ய முடியும். மனம், அடுத்து உடல். மனம் நினைக்கணும். காலையில் 6 மணிக்கு எந்திக்கணும்னு மனம் நினச்சி அந்த உடல் சரின்னு அதுக்கு ஒத்துழைச்சி எந்திரிச்சிருச்சுன்னா மற்ற காரியங்கள்லாம் நடக்கும்.
ஸோ சந்திரன் வந்து ரொம்ப முக்கியமானவர், மனோகாரகன், மனதுக்கும் உடலுக்கும் உரியவன். அந்த சந்திரன் இப்போ நல்லா இருக்கார். உங்கள் ராசிநாதன் புதனும் ராசிக்கு 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் ஜூலை 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. 4ஆம் இடத்தை அப்பளுக்கென்று பார்க்குறாரு. சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால சுகப்படுவீர்கள், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால தான் குடும்பத்தில் இந்த காரியத்தை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். குடும்பத்தில் உங்கள் வீட்டில் ஈசான மூலையில் செய்யுங்க. ஈசான மூலை தெரியலைன்னா பூஜ்ஜூர மூலை செய்யுங்க. சரியா? இதுக்காக நீங்கள் அங்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்க வேண்டாம். சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு மூளை ஈசான மூலை எதுன்னு தெரியாது. சரியா? அப்போ பூஜ்ஜூர மூலையை வச்சு செய்யுங்க. சரியா? தெரிஞ்சுக்கோங்க, ஈசான மூலியமாக தெரிஞ்சுக்கோங்க. வீட்டில் பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? கிழக்கும் வடக்கும் சேர்கிற மூளை தான் ஈசானிய மூளை. அந்த கார்னர், நார்த் ஈஸ்ட் கார்னர், அதுதான் ஈசானிய மூளை. ஓகே நேர்களே, வாழ்த்துக்கள். நல்லபடியாக செய்யுங்க. ஈசானிய மூலையில் இதை மட்டும் செஞ்சீங்கன்னா எப்பேற்பட்ட எதிரே இருந்தாலும் மன்னிடுவான். நல்ல விதமாக நடக்கும். காரிய அனுகூலம் இருக்கும். போட்டி பொறாமையிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். எதிரி நிச்சயம் உங்கள் காலடியில் விழுவான். எதிலையும் வெற்றி கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே? மிகச்சிறப்பாக இருக்கும். அதனால் கன்னிராசி நேயர்கள் சிவன் அருளால், சிவனுடைய சக்தியால், வீட்டில் ஈசான மொழியால் இந்த வீடியோவில் சொன்னதை செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றத்தை காணலாம். 11 நாட்கள் இதை செஞ்சீங்கன்னா எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சக்ஸஸாக முடியும். எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். இதுலேயும் வெற்றி கிடைக்கும். சரியா? இந்த வீடியோவில் சொன்ன இந்த காரியத்தை தொடர்ந்து செய்யுங்க. நல்ல விதமாக இருக்கும். எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் நல்ல இறைவன் கன்னிராசி நீர்களுக்கு, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திர நீர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளநலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுவோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.